குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிடக் கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். குஷ்டரோகம் குணப்படுத்த முடியாத வியாதி அல்ல. ஆனாலும் ஒரு சிலர் சாகும் வரையிலும் குணமடையாமல் குஷ்டரோகியாகவே மரித்து போகிறார்கள். உசியா ராஜாவை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். உசியா மரணமடைந்த நாளிலே அவர் குஷ்டரோகியாகவே மரித்தார். ஆனாலும் மோசேயின் சகோதரியாகிய மீரியாமின் குஷ்டரோகம் 7 நாளில் குணமாயிற்று. ஒருவனுக்கு குஷ்டரோகம் பிடிக்கும் போது அது காலப்போக்கில் குணமாகும். ஒருவனுக்கு குஷ்டரோகம் உள்ளதா என்பதை ஆசாரியனை சோதித்து பார்த்து தீர்மானம் பண்ண வேண்டும். குஷ்டரோகியை சுத்திகரிப்பதும் ஆசாரியனுடைய வேலை. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தர் மோசேயினிடத்தில் குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் பிரமாணத்தை சொல்லுகிறார். குஷ்டரோகி பாளையத்திற்கு உள்ளே தங்கக்கூடாது. அவன் பாளையத்திற்கு புறம்பே தங்கியிருக்க வேண்டும். குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்றா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் அங்கே தங்கியிருக்கும் குஷ்டரோகியை சோதித்து பார்க்க வேண்டும். குஷ்டரோகி தரித்திரனாக இருந்தாலும் கர்த்தர் அவன் மீதும் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிக்கிறார். அவன் பாளையத்திற்கு புறம்பே தங்கியிருந்தாலும் ஆசாரியன் அங்கே போய் அவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். குஷ்டரோகம் உள்ளவன் பாளையத்திற்குள்ளே தங்கக்கூடாது என்றும் அவன் பாளையத்திற்கு புறம்பே தங்க வேண்டும் என்றும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் குஷ்டரோகியால் பாளையத்திற்குள்ளே வந்து ஆசாரியனை சந்திக்க முடியாது. ஆனாலும் ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போகலாம். அங்கே தங்கியிருக்கும் குஷ்டரோகியை ஆசாரியன் சோதித்து பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். யாக்கோபு 5:14. இந்த வசனத்திற்கு உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஊழியக்காரர்கள் அவனை போய் பார்க்க வேண்டும் என்றும் பொருள் சொல்லலாம். மனுஷனுடைய பாவத்தினால் அவனுக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகம் உண்டாகிறது. ஜனங்கள் குஷ்டரோகியை விட்டு விலகி போவது போல விசுவாசிகள் பாவிகளை விட்டு விலகி வேறு பிரிந்து ஜீவிக்கிறார்கள். ஆவிக்குரிய விசுவாசிகளின் மத்தியிலே பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் இடமில்லை. விசுவாசிகள் பாவிகளை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். பாவிகளுக்கு இதனால் மனவேதனையும் அவமானமும் ஏற்படுகிறது. குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு புறம்பே ஜனங்களோடு ஐக்கியமில்லாமல் தனிமையாய் இருப்பது போல பாவிகளும் விசுவாசிகளோடு ஐக்கியமில்லாமல் தனிமையில் இருக்கிறார்கள். ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகியை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரமாணத்தை ஆவிக்குரிய குஷ்டரோகிக்கும் பயன்படுத்தலாம். விசுவாசிகள் பாவிகளை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களை
பகைவர்களாக பாவிக்க கூடாது. விசுவாசிகள் பாவிகள் மீதும் அன்பு கூர்ந்து அவர்களை சந்தித்து அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவிகளிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும். அவர்களுக்கும் தங்களுடைய சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:15. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் குஷ்டரோகியை சுத்தமாக்கும் போது ஆசாரியன் அவனை ஒதுக்கி தள்ளிவிடாமல் அவனை சுத்தமுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புகிற பாவியை மன்னிக்கிறார். கர்த்தர் அவனை தம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் ஒருவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிகளும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புகிற பாவியின் மீது கர்த்தர் அன்பாயிருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பாவிகள் மனம் திரும்பும் போது நமக்குள்ளும் சந்தோஷம் உண்டாக வேண்டும். நாமும் அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை அன்பாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்து சபையில ஒரு சில விசுவாசிகள் சபையை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு அவர்களுடைய பாவங்களும் முரட்டாட்டங்களுமே காரணம். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பி ஆவியின் கனிகளை தங்கள் ஜீவியத்தில் வெளிப்படுத்தின போது அவர்களை மன்னித்து அவர்களை மறுபடியும் சபையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 2:7-8. குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்பதை ஆசாரியன் காணும்போது அவனை சுத்திகரிப்பதற்கான வேலைகளை ஆசாரியன் மேற்கொள்ள வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டளைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர ஆசாரியன் கட்டளையிட வேண்டும். குஷ்டவியாதி சுஸ்தமானவனோ அல்லது அவனுடைய சிநேகிதனோ 2 குருவிகளை கொண்டு வரலாம். வனாந்திரத்தில் பிடிக்கப்படும் குருவிகள் சுத்தமானதாக இருக்கும். 2 குருவிகளையும் ஆசாரியனிடத்தில் உயிரோடு கொண்டு வர வேண்டும். அந்த குருவிகளோடு கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் தெளிப்பதற்காக இரத்தமும் ஊற்று நீரும் கலக்கப்படுகிறது. இதற்காக தன்னிடத்தில் கொண்டு வரப்படும் 2 குருவிகளில் ஒன்றை ஆசாரியன் ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்ல வேண்டும். அந்த மண் பாண்டத்தில் ஊற்று நீர் இருக்கிறது. அந்த நீரிலே கொல்லப்பட்ட குருவியின் ரத்தம் கலக்கிறது. அது தண்ணீரின் நிறத்தை மாற்றுகிறது. கொல்ல இன்னும் ஒரு குருவி உயிரோடு இருக்கும். ஆசாரியன் உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்க்க வேண்டும். ஆசாரியன் அந்த இரத்தத்தை குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ண வேண்டும். அதன் பின்பு உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட வேண்டும். கேதுரு கட்டை மிகுந்த பலமுள்ளது. குஷ்ட வியாதி சொஸ்தமானதும் அவன் மறுபடியும் கேதுரு கட்டையைப் போல பலமுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இந்த சுத்திகரிப்பில் கேதுரு கட்டை பயன்படுத்தப்படுகிறது. கேதுரு கட்டை குஷ்ட வியாதியை சொஸ்தமாக்காது. குஷ்ட வியாதி சொஸ்தமானவன் மறுபடியும் சரீர பலத்தோடு இருப்பான் என்பதற்கு கேதுரு கட்டளையானது அடையாளமாய் இருக்கிறது. குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படும் போது சுத்திகரிப்பிலே சிவப்பு நூல் பயன்படுத்தப்படுகிறது. குஷ்டரோகம் பிடித்தவனுடைய தோல் முழுவதும் வெண்மை நிறத்தில் இருக்கும். அவனுடைய சரீரம் பனியைப் போல வெண்மையாய் இருக்கும். குஷ்ட வியாதி சொஸ்தமாகும் போது அவனுடைய தோலின் வெண்மை நிறம் சிவப்பு நூலைப் போல நிறம் மாறும் என்பதற்கு சிவப்பு நூல் அடையாளமாகும். சுத்திகரிப்பில் ஈசோப்பு பயன்படுத்தப்படுகிறது. குஷ்டரோகியின் சரீரத்திலே ரண மாம்சம் காணப்படுவதனால் அவனுடைய சரீரத்தில் இருந்து துர்நாற்றம் வீசும். ஈசோப்பு நறுமணம் உள்ளது. குஷ்ட வியாதி சொஸ்தமாகும் போது
அவனுடைய சரீரத்தில் உள்ள துர்நாற்றம் நீங்கி மறுபடியும் நறுமணம் வெளிப்படும் என்பதற்கு ஈசோப்பு அடையாளமாகும். கேதுரு கட்டை அதிக பலமுள்ளது, அது வலுவானது. ஈசோப்போ மென்மையானது, அது பலவீனமானது. குஷ்டவியாதி சொஸ்தமானவனை சுத்திகரிக்கும் போது பலமுள்ள கேதுரு கட்டையும் பயன்படுத்தப்படுகிறது, பலவீனமான ஈசோப்பும் பயன்படுத்தப்படுகிறது. லிபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டுகள் வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். 1 ராஜாக்கள் 4:33. ஆசாரியன் குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தையும் ஊற்று நீரையும் கலந்து 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ண வேண்டும். 7 என்னும் எண் பரிபூரணத்தை குறிக்கிறது. சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் குருவியின் இரத்தம் 7 தரம் தெளிக்கப்படும் போது அவன் பரிபூரணமாக சுத்திகரிக்கப்படுகிறான் என்பதற்கு அது அடையாளம். சுத்திகரிப்பு முழுமையாகவும் பூரணமாகவும் நடைபெற வேண்டும். தாவீது தன்னுடைய சுத்திகரிப்பை பற்றி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 51:2. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் குஷ்டரோகியாய் இருந்தான். எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் ஏர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னார். அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறி அவன் சுத்தமானான். ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தை 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணின பின்பு உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட வேண்டும். உயிருள்ள குருவி திறந்த வெளியிலே பறந்து போய்விடும். பாளையத்திற்கு புறம்பே விலக்கி வைக்கப்பட்டிருந்த குஷ்டரோகி இப்போது சொஸ்தமாகி சுத்திகரிக்கப்பட்டிருப்பதினால் அவன் மறுபடியும் பாளையத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் என்பதற்கு இது அடையாளம். வெளியிலே விட்டுவிடப்படும் குருவி தன்னுடைய இஷ்டத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் பறந்து போகும். அதுபோலவே குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனும் பாளையத்திற்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம். உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடும்போது அது வானத்தை நோக்கி பறக்கும். வானம் என்பது பரலோகத்திற்கு அடையாளம். அந்த குருவியைப் போலவே குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவனும் விடுதலையாகும் போது வானமாக்கிய பரலோகத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய பிரயாணத்தை தொடர வேண்டும். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு இப்போது புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. அவன் இதுவரையிலும் பாளையத்திற்கு புறம்பே தன்னுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்தவன். இப்போதோ அவன் பாளையத்திற்குள்ளே பிரவேசிக்கும் விடுதலையை பெற்றிருக்கிறான். அவனுக்கு புதிய வாழ்வு கிடைத்திருக்கிறது. அவன் இனிமேல் பரலோகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்து தன்னுடைய புது வாழ்வை ஜீவிக்க வேண்டும். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் தன்னுடைய பழைய வாழ்வுக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. அவன் கர்த்தருடைய கிருபையினால் புதிய வாழ்வை பெற்றிருக்கிறான். அவன் இதுவரையிலும் குஷ்டரோகத்திற்கு அடிமையாய் இருந்தவன். கர்த்தர் அவனை குஷ்டரோகத்தில் இருந்து விடுவித்து சுத்திகரித்திருக்கிறார். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் இனிமேல் கர்த்தருக்கு பிரியமானவனாகவும் மனுஷருக்கு பிரயோஜனமானவனாகவும் ஜீவிக்க வேண்டும். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் அவன் இனிமேல் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. அவன் பரலோகத்திற்கு உரியவன். அவன் தேவனுக்கு உரியவன். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. சங்கீதம் 44:25. இதுவே குஷ்டரோகியின் மனநிலை. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தும் மனவேதனையில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். வெளியே விட்டுவிடப்பட்ட உயிருள்ள குருவி நம்பிக்கையோடு வானத்திலே சிறகடித்து பறக்கும். அது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். அதுபோலவே குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனுடைய இருதயத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் பரிசுத்தமான அன்பும் சந்தோஷமும் நிரம்பி இருக்க வேண்டும். ஆசாரியன் குஷ்டவியாதி சுஸ்தமானவனை சுத்திகரித்த பின்பு அவனை சுத்தமானவன் என்று அறிவிக்க வேண்டும்.
கிறிஸ்து ஒருவனை சுத்தமாக்கும் போது அவன் மெய்யாகவே சுத்தமாகிறான். மனுஷர் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் கிறிஸ்து நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதே நமக்கு பிரதானம். கிறிஸ்து நம்மை சுத்தமானவன் என்று சொல்லும்போது நாம் மெய்யாகவே சுத்தமாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஆனாலும் அவர் இந்த பூமியிலே தம்முடைய மாம்சத்தில் இருந்த காலத்தில் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையினால் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினாலும் அவர்களை ஆசாரியரிடத்தில் காண்பிக்குமாறும் நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுமாறும் கட்டளையிட்டார். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மத்தேயு 8:4. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். லூக்கா 5:14. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவரை ஆசாரியன் சுத்தமானவன் என்று அறிவித்த பின்பு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து மேலும் சில காரியங்களையும் செய்ய வேண்டும். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அதன் பின்பு அவன் பாளையத்தில் பிரவேசிக்கலாம். ஆனாலும் அவன் தன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பும் அவன் மேலும் 7 நாள் தன் கூடாரத்திற்கு புறம்பே தங்கியிருக்க வேண்டும். ஆசாரியன் குஷ்டவியாதி சொஸ்தமானவனை சுத்திகரித்தாலும் அவன் பூரணமாக சுத்தமாக வேண்டும். அவனுடைய சரீரத்தில் குஷ்ட வியாதிக்கான அடையாளங்கள் ஏதாவது காணப்படும் என்றால் அதுவும் சுத்தமாக்கப்பட வேண்டும். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனிடத்தில் எந்தவிதமான அசுத்தமோ தீட்டோ காணப்படக்கூடாது. அவன் முற்றிலுமாய் சுத்தமாய் இருக்க வேண்டும்.